டாப் ஸ்பீடுங்க. சுடுறதெல்லாம் வந்துங்க டப்பு 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 டப்புன்னு வெறித்தனமானங்க. வா எனக்கு பார்க்க எனக்கு மாறி ஆயிடுச்சு. அதனால தான் நான் கெட்ட போட்டுட்டாங்க. தனுஷ் அண்ணன் நல்லா இருக்கணும், செவிக்கணும். துப்பாக்கி லோடடா. ஆமாம் ஆமாம். உண்மையான துணிக்கிற ஐயோ கெட்டப்பு தான் அண்ணனுக்கோசரம். எங்க தனுஷ் அண்ணனுக்கோசரம் உயிரையும் கொடுப்பேன் அவருக்கோசரம். ஐலாண்ட் பார்க்கல, பட் கம்பேரிட்டிவ்லி ஐலாண்டோட கதை இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து இந்த படத்தில் ப்ரெடிக்ட் பண்ணலை, ப்ரெடிக்ட் பண்ணாமல் சூப்பராக வந்துருச்சு. ஸோ எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃபேமிலி ஆடியன்ஸ் வர மோஸ்ட்லி சில பேருக்கு பிடிக்காம இருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் தனுஷ் பண்ணாலே மோஸ்ட்லி தெரியும், நிறைய பிளட் ஷாட் சீன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் அவங்க பொறுத்து தான் இருக்குது. படத்துக்கு 10 of 100 கிட்ட ஜிவி பிரகாஷ் பற்றி சொல்லவே தேவை. ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பிஜி ஸ்கோராக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், இதுவாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சீன்லேருந்து பிஜிஎம் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுதான் வெளியே சொல்ல முடியல. அது ஒரு ட்விஸ்டாகவே அங்கே இருக்கட்டும், அந்த ட்விஸ்டோட படத்தை அதுதான் சொல்கிறேன். ஒரு பெரிய ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டை நீங்களே பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்கும், நல்லா ஃபன்னாக இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். அந்த லாஸ்ட் சீனில் மட்டும் எடிட்டிங் லைட்டாக தெரியுது. எடிட்டிங்கே தெரியுது, லைட்டாக தெரியுது. படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து ஹக் பண்ணும்போது அது பின்னால் தெரியுது. அந்த ஏலியன் அந்த ஒரு சீனில் மட்டும் தெரியுது. மீதெல்லாம் நல்லா தான் இருக்கும். எல்லாமே சாங்ஸ் அதே மாதிரி ட்ரைலரில் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணி கிலோ ரெண்டு படத்துக்கு அதே மாதிரி தான். இப்போ கேப்டன் மில்லர் போன அம்பத்தூர் போனதுக்கு கேப்டன் மில்லர் இருக்குது. சரி இங்கே ஐலாண்ட் டிக்கெட் இருக்கு சொன்னாங்க. சரி வந்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. அங்கே தம்பி ஃபோன் பண்ணி கேட்டால் கேப்டன் மில்லர் நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. நான் வந்து ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. 70% சொல்லலாம். தேங்க்யூ. நடிப்பின் அசுரரே தனுஷ், கேப்டன் மில்லர் நடிச்சிட்டார் தனுஷ். கொல்லிவுட் பாலிவுட் ஹாலிவுட்டில் நடிச்சிட்டார் தனுஷ். அண்ணன் தனுஷ் ஆக்டிங் சமகிட்டு பட்டம் ஃபுல்லாக கன்ஷூட்டு ஆஸ்காரெல்லாம் வெயிட்டிங்கு, அண்ணனுக்கு வெயிட்டிங்கு. படத்தோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டு டைரக்ஷன் எல்லாமே ஒரு அறிமுகம் எல்லாரோட ஆக்டிங்கும் சாங்லாம் எல்லாமே நல்லா இருக்கும். சினிமா நிறைய படம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. பட் இந்த படம் ஹீரோ கிராஃபிக்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே நிறைய எஃபெக்ட் போட்டு எடுத்துருக்காங்க. அதனால படம் நல்லா நின்று பேச ஒரு பொங்கலுக்கு இதெல்லாம் வின்னர் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைங்க வந்தாங்கன்னா கேப்டன் மில்லரோட எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்றதால நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. செம்ம ஆக்ஷன் படம், வெறித்தனமாக இருக்குது. அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் எல்லா சீனும். நிறைய கருத்து ப்ரோ. இப்போ வந்து நம்ம கோயிலுக்குலாம் போக முடியாமல் சொல்லியிருக்காங்களா, அந்த 600 வருஷமாக நம்ம எவ்வளோ இது பண்ணியிருக்கோம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க டீட்டெயிலாக. அதாவது நம்ம அடிமைத்தனம் தான் ப்ரோ. நம்ம வந்து ரெஸ்பெக்ட் இஸ் ஃப்ரீடம், அதான் மெயினோட கான்செப்ட்டு. ஆமாம் ஆமாம் பேசியிருக்காங்க. அது மேலே நீ பார்த்தா தெரியும், நான் சொல்ல விட நீங்கள் ரொம்ப பார்த்தாலும் தெரியும். சொல்ல தெரியாது எல்லாருமே செம்ம. மெயின் வந்து ஆக்ஷன் தான் ப்ரோ, கண்ணு தான் அது ரியலாக இருக்குது. அப்படியே செம்மையாக மைனஸே இல்லைண்ணா, மைனஸ் பாசிட்டிவாக ஃபுல்லாகவே. அப்படியே பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படியே நம்ம உட்காந்து அப்படியே பூஸ் எலிவேஷன் வெறித்தனமாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கும். சீன் அப்பா வரும்போது பாருங்க, அது தனி பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு செம்மையாக இருக்கும்.
ரேணுகா மோகன் வித்தியாசமான கேரக்டரில் வந்திருக்காங்க. அவங்க போல சார் சிவராஜ்குமார் கேரக்டர்லாம் இருக்குது. அவர்லாம் சிவராஜ்குமாரை பொறுத்தளவுக்கு 1.5 நிமிஷம் வச்சு சீன் வராங்க. அந்த சீன் ரசிக்கிற மாதிரி கிளைமேக்ஸில் வந்து ஒரு 1 நிமிஷம். அது ஒரு 1000 போலீஸ் கிட்ட வந்து கண்டு கொடுத்துருக்காங்க வெள்ளக்காரங்க. அந்த இடத்துல இவர் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. தனுஷாருடைய அண்ணனா வரும், சொந்த அண்ணனா வரும். ஆனால் அது ஒரு போராட்ட தியாகி மாதிரி அவருடைய கேரக்டர். மொத்தத்தில் அதான் சொல்லலாம், ஒரு 3 சீன் வராது. அதே மாதிரி அதெல்லாம் தனுஷாரு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கதை இல்லை மற்றும் கொலை அதனால் தனுஷாரு சீரியலுக்கு முடியாமல் 0.0 அதான் இருக்குது தம்பி, பெருசாக ஒன்றும் எதிர்பார்த்தது இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன். ஜிவி மியூசிக் அதெல்லாம் நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்குது. தனுஷாருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கதைன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை இருக்கணும்னா இருந்தால் தானே சாப்பாடு நல்லா இருக்கும். அதனால் தனுஷாரு சீரியலுக்கு ஒரு ரசிகர்கள் மட்டும்தான் பார்க்க முடியுன்றீங்களா? இல்லை அவங்களுக்கே ஏமாற்றம் சொல்லுவாங்க. அவங்களுக்கே பாய்க்குள்ளால் எப்படி பார்க்க முடியும்? ஃபேமிலியெல்லாம் எப்படி பார்க்க முடியும்? ஃபேமிலியோட பார்க்க முடியாது. முடியாது சார். என்னன்னா வெள்ளக்காரங்களா அப்படியே பண்ணுறாங்க. ஓப்பனிங்கில் எடுத்துக்கலே பேசுவார். வெள்ளக்காரனை போட்டுக்கிட்டே இருக்குதாரு. என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. இதில் முன்னாடி ஆகிக்காதான் டேரக்டருக்கும் வெள்ளக்காரனுக்கும் ஏதோ ஒரு பகம் இருக்குது. வெள்ளக்காரனால டேரக்டர் ஃபேமிலி ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு குடும்பம்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுடைய காசு அது படத்தை போட்டு நீ எடுக்கணும். படத்தை எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் தனுஷுடைய பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, அப்போ இவங்களாம் கிடச்சாங்க உனக்கு உன் ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கொண்டு வரதுக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்காரு. முழு சைக்கோவாயிட்டார் படம். டேரக்டர் சொல்லலாம். ஒரு முன்னாடி படமும் இந்த மாதிரி வைலன்ஸாக தானே, ராக்கியும் சாணி காகிதம் 2 படமும் இந்த மாதிரி தானே. நான் 2 பேரை பார்க்கல சொன்னாங்க, நான் பார்க்கல. இப்போ நம்ம அந்த படத்துக்கு என்ன ஒரு 10% பார்த்துருப்பாங்க. இதை வந்து இன்றைக்கி வந்து ஒரு 90% பார்க்க ஆசைப்படுவாங்க. ஆர்டிஸ்ட் வழிவரும் இது அவங்களுக்கு. அதனால தான் நான் வந்தாங்கன்னா சின்ன படத்தில் நான் வரமாட்டேன். சின்ன படத்தில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டேங்க. ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பெரிய கம்பெனி, அப்போ ஒரு வித்தியாசமாக இருக்குதுனால நான் தேடி வரேன். இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடினா தானேங்க சினிமா தேட்டர் நல்லா இருக்கும், டிஸ்ட்ரிபியூட் நல்லா இருப்பாங்க, ரசிகர்கள் அந்த இல்லைன்னா இப்போ தேட்டரெல்லாம் எடுத்து கல்யாணம் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. இப்போ இதுவும் மொக்கையாக இருந்தால் என்ன பண்ணுறது? ரசிகர்கள் படம் தேட்டருக்கு வரமாட்டாங்க, தேட்டரை எடுத்து கல்யாணம் பண்ணாமல் ஆக்குவாங்க. அந்த ஒரு வருத்தத்தில் தான் நம்ம பேசுகிறோம். எல்லாமே அவங்களுக்கு இருந்து கேட்டு கொடுக்குறாரு பெரிய ஹீரோ. எத்தனை கோடி வாங்கணும் கூடி சொல்லி அப்போ நல்ல ஒரு கான்செப்டை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன் சார், யாரைக்கெல்லாம் இந்தியா ஊட்டியே வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா கடலில் கண்ணை கட்டி இறக்கிடணும் சார். அந்தளவுக்கு தெரியாது அப்படிங்கிற எடுத்துக்கிறேன். எதுவுமே பிடிக்கலையா படம்? ஹீரோ கொடுத்து நடிச்சிருக்கிறாரு. ஜிவி மியூசிக் நல்லா இருக்குது. கேமரா எல்லாமே நல்லா தான். கதை இல்லை என்ன அந்த கதை வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ தான் பாருங்கள். கண்ணை கொடுத்து ஒரு வாட்டி முடிக்கிறது ராத்திரி 8 மணிக்கு 3 மணிக்கு நான் சொல்கிறேன். டிவி பார்ப்போம். அந்த லோக்கல் சேனலில் படம் போடுவாங்க. அந்த ஸ்க்ரீன்லேயே பார்க்க தோணும். இப்படியே 5 மணி தான் நான் படுத்தேன். இதுதாங்க உண்மையான ஒரு படம். நான் இல்லை சார், நான் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்க சின்ன பட்ஜெட் இந்த மாதிரி நிறைய சொல்லுவேன். இப்போ இவ்வளோ பட்ஜெட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கி 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக 4 இட்லி சாப்பிட்டு வந்து உட்காரும் போது எப்படி இருக்கும்?